அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த நாகா கம்பெனி இது எடுத்துருக்கோம். நீங்கள் எது வேணாலும் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நாங்கள் கடையில் உள்ள மாவு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து வறுத்துருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிடாமல் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். சிம்பிளான ஒரு கேழ்வரகு புட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸாக காலை சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலனா வறுத்தே அரைச்சிடுவோம். கடை மாவு வந்து வறுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வறுத்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா மாவு பிணைய போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்குவோம். கல் உப்பு வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தூள் உப்பு இருந்தாலும் இப்படி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றிக்கங்க. நல்லா கரண்டியிலே இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்த கேழ்வரகு மாவில் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா படுற மாதிரி பிணைஞ்சிருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புட்டுக்கு மாவு பிணைஞ்சிக்கணும். புட்டு குழா இருந்தால் அதில் அவிச்சிக்கலாம். அது இல்லாதவங்க நம்ம இட்லி சட்டியிலே வச்சு அவிச்சிக்கலாம். புட்டு குழாயில் தான் அவிக்கணும்னு இல்லை. நம்ம இட்லி சட்டியில் இட்லி அவிக்கிறது போல் துணியெலாம் போட்டு அப்படியே எடுத்து வச்சு அவிச்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப வரன்னு பிணையக்கூடாது. நல்லா இப்படி எல்லா மாவுலேயும் தண்ணி படணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப மெதுவாக இருக்கும். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இல்லைன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்படி வாங்கி செஞ்சுக்க வேண்டியதுதான். பாருங்கள், இப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வரன்னு இருந்தால் சாப்பிட்றப்ப விற்கும். நல்லா எல்லா பக்கத்தையும் எடுத்து விட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். எல்லா இதுலேயும் நல்லா தண்ணி படணும் எல்லா மாவுலேயும். இந்த கையில் நல்லா உதுத்து விட்டுக்கணும். இப்படி நல்லா இப்படி பிணைஞ்சோம்னா இப்படி நல்லா அப்படி கொலக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்கணும். அப்படியே உதுத்து விட்டால் பூ மாதிரி உதிர்ந்துடணும். இதுதான் பக்குவம். அவ்வளோதான். இந்த பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். அது ஒன்றும் அப்படியே லேசாக உதுத்தாலே போதும். அவ்வளோதான். இதை இப்போ இட்லி சட்டியில் எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில் தண்ணி வந்து கொதிக்க வச்சு இட்லி தட்டி வச்சு இப்போ துணி போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுவால் இப்படி கேப்பு விட்டு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கும்மலாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகாது. இப்படி நடுவால் நம்ம கேப்பு விட்டு வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இதிலே இடியப்பம் செய்யலாம். உங்களுக்கு அப்படி செஞ்சு காட்டணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வந்து தேங்காய் கொஞ்சம் வைக்கலாம். தேங்காய் வந்து அவிச்சிட்டும் வைக்கலாம். இப்போவும் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் அவிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நாட்டு சக்கரை. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. இப்படி அமுக்கி பார்த்தாலே தெரியும், நல்லா மாவு மாதிரி இருக்கும். வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். நம்ம அடியிலையும் நம்ம போட்ட தேங்காய் பூ, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாமே இருக்கும். நம்ம மேலாப்புலேயும் போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேங்காய் பூ, நம்ம இஷ்டம்தான். அதே போல் நாட்டு சர்க்கரை. நமக்கு வந்து சுத்தமான மரச்செக்கு, நம்ம சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் இருக்குது. நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். போதும், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இன்னும் இது நீங்கள் வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவாக இருந்தால் இன்னும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது இல்லாதவங்க கடையில் வாங்கிக்க வேண்டியது. அவ்வளோதான். கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.